Shalom, greetings and blessings to you in the name of Jesus. ஷாலோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Welcome to part 2 of our study. நம்முடைய இரண்டாம் பகுதியான ஆராய்ச்சிக்கு உங்களை வருக என்று வரவேற்கிறோம். We are looking at Daniel, visions and dreams of the end times. தானியேலும் அவருடைய கண்ட சொப்பனங்களும் தரிசனமும் கடைசி காலத்தை குறித்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். I want to thank those who have given your feedback. Thank you. It was very encouraging to hear. I'm glad that the first lesson was helpful. சில ஆட்கள் எங்களோடு நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் பகுதியானது உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நிச்சயமா அதை கேட்டு எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. Now we are not going to be studying the whole of book of Daniel, but only focusing on those aspects that relates to the end times. தானியேல் முழு புத்தகத்தையும் இப்படியாக நாம் ஆராய்ச்சி செய்ய போவது கிடையாது. ஆனாலும் கடைசி காலத்தை எதெல்லாம் குறிக்கிறதோ அதை மாத்திரம் நாம் இதில் கவனிக்க போகிறோம். Let's quickly recap what we did in our previous lesson. கடந்த பாடத்தில் நாம் என்னத்தை பார்த்தோம் என்று சொல்லி மிகவும் சீக்கிரமாய் ஒரு கண்ணோட்டம் விடுவோமாக. King Nebuchadnezzar had a dream. நெபுக்கத்நேசார் ராஜா அவர்களுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. Now he saw a statue made of different metals. அங்கே ஒரு சிலையை பார்க்கிறார், வெவ்வேறு லோகங்களினால் செய்யப்பட்டிருக்கிறது. The head was gold. அந்த தலையானது பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது. The chest was silver. அதனுடைய மார்பானது வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கிறது. The belly and the thighs were bronze. அதனுடைய வயிறும் தொடையும் பார்க்கும் பொழுது வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. The feet were iron. பின்பு தன்னுடைய காலானது இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிறது. And the 10 toes were a mixture of clay and iron. ஆனாலும் தன்னுடைய 10 விரல்களை பார்க்கும் பொழுது அது இரும்பினாலும் களிமண்ணினாலும் இணைத்து செய்யப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. To some degree it's quite easy to understand what the statue means. இந்த சிலையானது என்னத்தை குறிக்கிறது என்று சொல்லி நிச்சயமா நம்ம ஒரு அளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். Because there are keys in the book itself that will help us explain. ஏன் என்று சொன்னால் அந்த பகுதியில் உள்ள அந்த புத்தகத்தில் உள்ள அந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது அது நமக்கு இதை விரிவாக்கம் செய்ய அல்லது தெளிவாக்கம் செய்ய உதவியா இருக்கிறது. Daniel will say that each metal represents a different kingdom. தானியேல் சொல்லுவார் ஒவ்வொரு லோகங்களும் வெவ்வேறு ராஜ்யத்தை குறிக்கிறது என்று. But where do we start? What is gold? ஆனாலும் நம்ம எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? இந்த பொன் என்றால் என்ன? Now the unlocking key really is verse 38, where Daniel will tell the king, you O king, you are the gold. இதனுடைய துறவம் எதுவென்று சொன்னால் 38வது வசனம் தான். தானியேல் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுவார், ராஜாவே நீர்தானே அந்த பொன் என்று சொல்லி. So we know gold, the first kingdom is Babylon. ஆகினாலே இந்த பொன்னானது அந்த முதல் ராஜ்யமானது பாபிலோன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். The second kingdom is Persia, Medo-Persia. இரண்டாவது ராஜ்யத்தை பார்க்கும்போது மெடோ பெர்ஷியாவா இருக்கிறது. How do we know it's Medo-Persia? எப்படி நமக்கு தெரியும் மெடோ பெர்ஷியா தான் என்று? Chapter 5 we will see Daniel will explain and say that after Babylon it will be Medo-Persia. 5ஆம் அதிகாரத்தில் தானியேல் இப்படியாக சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பாபிலோன் முடிஞ்சு மெடோ பெர்ஷியா தான் வருகிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார். After that will be Greece. அதன் பிறகு கிரீஸ் வரும். How do we know it's Greece? எப்படி நமக்கு தெரியும் கிரீஸ் தான் வரும் என்று? In chapter 10 the messenger will tell Daniel, 10ஆம் அதிகாரத்தில் தூதரானவன் தானியேல் இடத்தில் பார்த்து சொல்லுவார், I'm going to go and fight against the prince of Persia. நான் பெர்ஷியாவின் அதிபதியின் இடத்தில் யுத்தம் செய்ய போகிறேன். And when I go, the prince of Greece will come. நான் போன பின்பு கிரீஸின் அதிபதி வருவார் என்று சொல்லி சொல்லுவார். So it is Babylon, Medo-Persia, Greece. ஆகினாலே நீங்கள் பார்க்கும்போது பாபிலோன், மெடோ பெர்ஷியா, பின்பு கிரீஸ். When we go and look into history, that's exactly what took place, just like how it has been prophesied in Daniel chapter 2. நீங்கள் சரித்திரத்தை சென்று வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எப்படி இந்த தீர்க்க தரிசனமானது 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வனமாகவே நடந்தேறியிருக்கிறதை நீங்கள் காண முடியும். The next kingdom, although not mentioned by name, from history we know it is Rome. அடுத்த ராஜ்யத்தை பார்க்கும் பொழுது வேதாகமத்தில் பெயர் சொல்லப்பட்டு இருக்காமல் இருந்தாலும் ரோமர் சாம்ராஜ்யமா இருக்கிறது என்று சொல்லி சரித்திரத்தை பார்க்கும்போது இந்த ரோமர் சாம்ராஜ்யத்தை நாம் கண்டு கொள்கிறோம். That's the kingdom, that's the world kingdom when we come to the New Testament. நம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அதுதான் அப்பொழுது ஆளுநராய் ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜ்யம். And also think that's a reason why Rome is not mentioned by name. ஆகினால் தான் ரோமர் சாம்ராஜ்யத்தை பேரினால் சொல்லப்படவில்லை. Because if you look, the iron is connected to the toes is iron and clay. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இரும்பு லோகமானது இப்படியாக கீழ்ப்பகுதியில் வரும் பொழுது தன்னுடைய விரல்களானது இரும்பும் களிமண்ணினால் சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஒன்றாக இணைந்து வருகிறது நீங்கள் பார்க்க முடியும். So there will be a continuation between the Roman Empire
and the last 10 toes which will be a different. ஆகினாலே நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது இந்த ரோமர் சாம்ராஜ்யத்துக்கும் கடைசி வருகிற சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு தொடர்ச்சி அல்லது ஒரு தொடர்பு உண்டு என்று சொல்லி நீங்கள் கவனிக்க முடியும். So the first one goal is Babylon. ஆகினாலே முதல் அந்த பொன்னை பார்க்கும்போது பாபிலோன் From 606 to 539. 606 ஆண்டிலிருந்து 539 ஆண்டு வரை ஆளுகை செய்கிறார்கள். Second one silver, that is Medo-Persia. இரண்டாவது பார்க்கும்போது வெள்ளியா இருக்கிறது மெடோபர்ஷியாவின் ராஜ்யம். From 539 to 333. 539 ஆண்டிலிருந்து 333 ஆண்டு வரைக்கும் இருக்கிறார்கள். Then bronze is Greece. பின்பு வெண்கலம் கிரீஸ். From 333 to 323. 333 ஆண்டிலிருந்து 323 ஆண்டு வரைக்கும் ஆளுகை செய்கிறார்கள். Then iron is Rome. அந்த இரும்பானது ரோம். From BC 63 கிமு 63 ஆண்டிலிருந்து to AD 476. 476 ஆண்டு கிபி ஆண்டில் வரைக்கும் ஆளுகை செய்கிறார்கள். Now if you observe, Greece was 333 to 323. நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் கிரீஸ் பார்க்கும் பொழுது 333 ஆண்டிலிருந்து 323 ஆண்டு வரைக்கும். Rome is 63 BC. நீங்கள் ரோம் சாம்ராஜ்யத்தை பார்க்கும்போது கிமு 63 ஆண்டில் ஆரம்பிக்கிறது. You see there's a gap. அங்க ஒரு இடைவெளி காலம் இருக்கிறது. There was no global super power that God saw fit to write. அங்க பார்க்கும்போது உலக சாம்ராஜ்யம் அல்லது உலக ஆளுகை செய்கிற சாம்ராஜ்யம் ஒன்று அங்க இல்லை. But Jerusalem was under foreign rule. ஆனாலும் எருசலேம் பார்க்கும் பொழுது மற்றவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். From 323 323 ஆண்டிலிருந்து to 204 204 ஆண்டு வரைக்கும் they were under Egyptian rule. அவர்கள் எகிப்திய சாம்ராஜ்யத்துக்கு இருந்தார்கள். Then from 204 பின்பு 204 ஆண்டிலிருந்து to 165 165 ஆண்டு வரைக்கும் they were under the Syrian rule called the Seleucid kingdom. சீரியர்கள் ஆட்சியின் கீழே அல்லது செலூசைட் கிங்டம் என்று சொல்ல அவர்கள் கீழ் இருந்தார்கள். Then from 165 BC கிமு 165 ஆண்டிலிருந்து until 63 63 ஆண்டு வரைக்கும் for a short period no foreign rule over Jerusalem. அந்த கொஞ்ச காலகட்டத்துக்கு பார்க்கும்போது எந்த ஒரு சாம்ராஜ்யம் வெளியே உள்ள சாம்ராஜ்யங்கள் எருசலேமை ஆளவில்லை. We call it the Maccabean period. அது மெக்கபியன் காலம் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். Then 63 Pompey comes and Rome takes over. பின்பு 63 ஆண்டில் பொம்பே வருகிறார், ரோமர் சாம்ராஜ்யம் எழும்புகிறது. Now during the 10 toes a rock will come in heat, and what happens, the whole statue will collapse and it is swept away. அந்த 10 விரல்கள் காலத்தில் ஒரு கல்லானது வந்து அந்த சிலையை அடித்து முற்றிலுமாக அந்த சிலையை அழித்து போடுகிறதை பார்க்கிறீர்கள். I said I believe that 10 toes refers to the end time kingdom of the Antichrist. நான் சொல்லி இருந்தேன் இப்படியாக அந்த 10 விரல்களும் கடைசி காலத்தை குறிக்கிறது, 10 ராஜாக்களை 10 ராஜ்யங்களை குறித்து சொல்லுகிறது. Because the rock will come and hit during the days of those 10 kings. In verse 44 44 வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ராஜாக்கள் ஆளுகிற காலகட்டத்தில் தான் இந்த கல்லானது வந்து சிலையை அடிக்கும் என்று பார்க்கிறோம். Not one king after another, but during the days of those 10 kings. ஒரு ராஜா பின்பு இன்னொரு ராஜா அல்ல, அந்த 10 ராஜாக்கள் நின்று ஆளுகை செய்கிற காலகட்டத்தில் தான் இது நடக்கிறது. And we also saw when we come to the book of Revelation, we have 10 kings. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நீங்கள் வரும் பொழுது 10 ராஜாக்கள் இருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். Right, now today we're going to look at chapter 7. இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்க போகிறோம். Let's go to Daniel chapter 7 verse 1. தானியேல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. In the first year of Belshazzar, king of Babylon, Daniel had a dream, and visions passed through his mind as he was lying on his bed. He wrote down the substance of his dream. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். I want you to observe this. இதை கவனித்துக் கொள்ளுங்கள். When King Nebuchadnezzar had his dream, the year was 604. நெபுக்கத்நேசர் ராஜாக்கு சொப்பனம் விழுந்த பொழுது அந்த வருஷம் 604வது வருஷமாக இருந்தது. Here, if you look at the year given, it is 553. இங்கே நீங்க வருஷத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னா 553ஆம் ஆண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. Do you see the difference? இங்கு வித்தியாசம் இருக்கிறதை காண்பீர்கள். It is after 51 years that Daniel receives this vision.
51 வருஷம் கழிந்த பின்பு தானியேலுக்கு இந்த தரிசனம் வருகிறது. That's a long period of time. ரொம்ப நீளமான ஒரு காலம்தான். Because Daniel records the year of each vision and dream, we are able to see this. தானியேல் இப்படியாக ஒவ்வொரு தரிசனங்களும் சொப்பனங்களும் எப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறபடினால இதை நம்மால் காண முடியும். Also observe that this dream was given during King Belshazzar. அதே சமயத்திலே நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த சொப்பனமானது பெல்ஷத்சார் ராஜா ஆளுகை செய்கிற காலகட்டத்தில் வந்தது. But in chapter 5, ஆனாலும் 5ஆம் அதிகாரத்தில் let me read verse 28. 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, Your kingdom is divided and given to the Medes and Persians. And then when we go to verse 30, that very night Belshazzar, king of the Babylonians, was slain, and Darius the Mede took over the kingdom at the age of 62. பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். Now, chapter 5, Babylon is gone. 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாபிலோன் சாம்ராஜ்யம் இல்லாமல் போயிற்று. But here in chapter 7, it is during King Belshazzar that Daniel received this dream. இங்கே 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பெல்ஷத்சார் ராஜா ஆளுகை செய்கிற காலகட்டத்தில் தான் தானியேலுக்கு இந்த தரிசனம் சொப்பனம் வருகிறது. So which means chronologically chapter 7 and chapter 8 comes before chapter 5. ஆகினாலே நீங்கள் வரிசை பண்ணமாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 7ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரத்துக்கு முன்பே வருகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Now what Daniel does is this. தானியேல் செய்கிறது இதுதான். When he put all this vision and dream that he has received and he puts it to writing, அவர் கண்ட அல்லது பெற்றுக்கொண்ட தரிசனம் சொப்பனங்களை அவர் எழுத்துக்கு கொண்டு வரும் பொழுது, first he records the historical part. முதலாவது சரித்திர பகுதிகளை அவர் எழுதி வருகிறார். That's chapters 1 to 6. அதுதான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும். He also puts the dream that Nebuchadnezzar received in that section. அந்த பகுதியிலே நெபுக்கத்நேசர் ராஜாக்கு ஏற்பட்ட சொப்பனத்தை அங்கே எழுதுகிறார். And then he writes the vision and dream that he has received. That's chapters 7 to 12. நீங்க பின்பு பார்க்கும்போது அவருக்கு கிடைத்த அந்த சொப்பனத்தினுடைய காரியங்கள் தரிசனங்களை பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதி வருகிறார். Basically, Daniel received 4 visions. நீங்கள் பார்க்கும்போது அடிப்படையாக தானியேலுக்கு 4 தரிசனங்கள் வருகிறது. Number 1, that's chapter 7. முதலாவது காரியம் 7ஆம் அதிகாரம். Number 2, that's chapter 8. இரண்டாவது காரியம் 8வது அதிகாரம். Number 3, that's chapter 9. மூன்றாவது காரியம் 9வது அதிகாரம். Then chapters 10, 11, 12, the 3 chapters is one vision. 10, 11, 12ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது அது ஒரே தரிசனத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. Also, when I look at all the 4 visions or dreams that Daniel received, it was a period of 17 years. அதே சமயத்தில் இப்படியாக இந்த 4 சொப்பனங்கள் அல்லது தரிசனங்கள் பெற்றுக்கொண்ட காலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மொத்தமாக 17 வருஷங்கள் ஆகிறது. So it is during the last few years of Daniel that he received these dreams and visions. தானியேலுடைய கடைசி எஞ்சிருக்கிற சில காலகட்டங்களில் தான் இப்படிப்பட்ட சொப்பனங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். Okay, let's look at the dream that Daniel had. தானியேலுக்கு வந்த சொப்பனத்தை நாம் கவனிப்போமாக. Now from verses 2 to 14 we read about the dream, and then as we keep reading 15-28 we have the explanation there. 2லிருந்து 16 வரைக்கும் நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அதனுடைய விளக்கமானது 15ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை நீங்கள் பார்க்கலாம். So Daniel has this dream. தானியேலுக்கு இந்த சொப்பனம் வருகிறது. And he saw 4 beasts coming out from the sea. 4 மிருகங்கள் கடலை விட்டு வருகிறதை அவர் பார்க்கிறார். Now whenever we read the sea, கடல் என்று சொல்லி நம் வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் usually that is the Mediterranean Sea. எப்பொழுதும் அது அந்த மெடிட்டரேனியன் கடலை குறிப்பிடுகிறது. So if you look here, this is Egypt down here. இங்கே பார்க்கும்போது கீழ பகுதி எகிப்தாய் காணப்படுகிறது. So this is Israel going to Syria and Turkey on top. பின்பு நீங்கள் பார்க்க இஸ்ரேல்ல இருந்து சீரியாவுக்கு போகிறது, மேல பகுதியிலே துருக்கி இருக்கிறது. So put an arrow here. This is the Mediterranean Sea. இந்த அம்புக்குறியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று இதுதான் மெடிட்டரேனியன் கடல் என்று சொல்லுவார்கள். So remember when we read the sea, it is referring to the Mediterranean Sea. கடல் என்று சொல்லி நீங்கள் வாசித்தாலே அந்த மெடிட்டரேனியனுடைய கடலை தான் சொல்லுகிறது. Now I had the privilege of seeing the Mediterranean Sea, and you know I was so excited to see the sea that I've heard and read in the Bible that I went and touched the water. இந்த கடலை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிட்டினது. வேதத்தில் இப்படியாக வாசித்த இந்த கடலை பார்க்கும்போது நான் உற்சாகம் அடைந்தான். ஆகினாலே அதனுடைய தண்ணீர்களையும் நான் தொட்டு பார்த்தேன். Now Daniel somewhere around here, you know, modern Babylon's modern Iraq, somewhere here, but he sees the beast coming up from the Mediterranean Sea. தானியேல் பார்க்கும்போது ஈராக் பகுதியில், இப்ப நவமான காலத்தில் பார்க்கும்போது ஈராக் என்று சொல்லுகிறோம், அந்த பகுதியிலே இருக்கிறார்.
Now he sees the sea is raging. அவர் பார்க்கிறார் அந்த கடலானது கொந்தளிக்கிறது. In Daniel chapter 7, let me read to you verse 2. தானியேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். Daniel said, in my vision at night I looked, and there before me were the four winds of heaven, churning up the great sea, four great beasts, each different from the others, coming up out of the sea. தானியேல் சொன்னது, இராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. Turn to Isaiah chapter 17. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 17ஆம் அதிகாரம். Now what does the seas represent here? கடல் அல்லது சமுத்திரம் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? In Isaiah 17 verses 12 and 13. ஏசாயா 17ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது. Oh, the raging of many nations, they rage like the raging sea. Oh, the uproar of the peoples, they roar like the roaring of great waters. Although the peoples roar like the roar of surging waters, when he rebukes them, they flee far away, driven before the wind like chaff on the hills, like tumbleweed before a gale. So, the sea here represents nations. சமுத்திரம் இங்க நீங்கள் பார்க்கும் பொழுது ஜனங்களை அது நமக்கு காண்பிக்கிறது. Now, what do these four beasts represent? இந்த 4 மிருகங்கள் எதை காண்பிக்கிறது? In Daniel 7, it is explained. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இதனுடைய விரிவாக்கம் அல்லது விளக்கம் Okay, in கொடுக்கப்பட்டிருக்கிறது. Daniel chapter 7 verse 17. தானியேல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். The four great beasts are four kingdoms that will arise from the earth. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். So we are told in the chapter itself in verse 17, the four beasts are kingdoms. அந்த வசனத்திலே அது இந்த வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது இப்படியாக அந்த 4 மிருகங்களும் 4 ராஜ்யங்கள் என்று. But Daniel is more interested in the fourth beast that he saw and the little horn. ஆனாலும் தானியேல் ஈர்த்த ஒரு மிருகம் இருக்கும் என்று சொன்னால் அந்த 4வது மிருகமும் அதுக்கு காணப்பட்ட அந்த சின்ன கொம்பும். Verses 19 and 20. 19வது வசனமும் 20வது வசனமும். Then I wanted to know the true meaning of the fourth beast, which was different from all the others and most terrifying, with its iron teeth and bronze claws, the beast that crushed and devoured its victims and trampled underfoot whatever was left. I also wanted to know about the 10 horns on its head and about the other horn that came up, before which 3 of them fell. The horn that looked more imposing than the others and that had eyes and a mouth that spoke boastfully. அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்றுருவும் கெடியுமுள்ளதுமாய் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாயிருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலைமையிலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளையும் பேசும் வாயுமுடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாய் தோன்றினதுமாயிருந்த அந்த வேறே கொம்புகளை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதாயிருந்தேன். Now let's quickly look at the four beasts and then we'll go one by one and see what the explanation is. நம்ம சுருக்கமாக இந்த 4 மிருகங்களை பார்ப்போம், பின்பு ஒன்றுக்கு பின்பாக இதனுடைய விளக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். The first beast that he saw was like a lion with eagle's wings. முதல் மிருகத்தை பார்க்கும்போது ஒரு சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு இப்படியாக கழுகினுடைய சிறகு உடையதாய் இருந்தது. And Daniel will see the wings being plucked. பின்பு பார்க்கும்போது தானியேல் சொல்லுவார் அந்த சிறகானது பிற்கப்படுகிறதை Then பார்க்கிறேன். it will be lifted up and it will stand on 2 feet like a man, and the heart of a man is given. பின்பு அது ஒரு மனுஷனை போல எழுந்து நின்று மனுஷனுடைய இதயம் அதுக்கு தரிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்கள் வாசிப்பீர்கள். Remember, the beast is a kingdom. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த மிருகம் என்று சொல்லும்போது ராஜ்யம். The second one was like a bear. இரண்டாவது பார்க்கும்போது ஒரு கரடியை போல As இருக்கிறது. you see in the mouth, there's not potato chip, there's something in the mouth there. அது வாயில பார்க்கும்போது பொட்டேட்டோ சிப்ஸ் கிடைக்காது, ஏதோ ஒரு வாயில் இருக்கிறது. There are ribs in the mouth. அது விலா எலும்பு இருக்கிறது வாயில். And specifically, we are told 3 ribs. அங்க நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது 3 விலா எலும்புகள் என்று சொல்லி. And this beast is raised up on one side. இந்த மிருகத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் தூக்கி கொண்டிருக்கிறது. The third beast that he saw, மூன்றாவது மிருகம் அவர் பார்த்த மிருகம், it was like a leopard. அது சிவங்கையை போல இருந்தது. You can see that 4 wings and 4 heads. அதற்கு பார்க்கும்போது 4 தலைகளும் 4 சிறகுகளும் இருந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள். Now, the fourth one he couldn't compare with any other beast because he hadn't seen a beast like that.
நான்காவது மிருகத்தை பார்க்கும்போது இது எதையும் சொல்ல முடியவில்லை. ஏனென்று சொல்ல எப்படி பார்த்தாலும் எப்படிப்பட்ட மிருகத்தையும் இவர் பார்த்ததில்லை. So we don't know how it looks like. ஆகினால அது எப்படி இருந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. Different pictures we have seen. Someone drew it like a T-Rex. How that beast could have looked like, I will tell you later why I think like that. அந்த மிருகமானது எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி என்னால சொல்ல இயலும். ஆனால் பின்னாலே நான் உங்களுக்கு இதை விவரிக்கிறேன். Now this beast was exceedingly frightening. இந்த மிருகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. Iron teeth, 10 horns. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. Then a little horn will come up which will pull down 3 other horns. அதன் பிறகு நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஒரு கொம்பு சின்ன கொம்பானது எழும்பி வரும். அந்த கொம்பானது 3 கொம்புகளை அது வாங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now again it is a bit easy to understand the first few beasts because this is a repetition of what we saw in Daniel chapter 2, the statue. மூன்று முதல் மிருகங்களை பார்க்கும்போது உங்களால் இலகுவாய் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் இந்த மூன்று ராஜ்யங்களை குறித்து. God gives the same thing to Daniel now, but this time he gives different pictures. ஆண்டவர் அதே காரியத்தை தானியேலுக்கு மீண்டுமாய் கொடுக்கிறார். ஆனால் வேற படத்தை அவர் காண்பிக்கிறார். But with more information. இங்கே பார்க்கும்போது இன்னும் அதிக தகவலோடு சேர்த்து ஆண்டவர் கொடுக்கிறார். So what you will see is the prophecy as we go to chapter 8, chapter 9, the prophecy will get narrow and narrow and narrow, and the focus will be on one sinister person. இந்த தீர்க்கதரிசனம் நீங்கள் கவனிக்கும் பொழுது அது இப்படியாக குறுகலாகி முக்கியமான ஒரு நபர் மீது நேரடியாக அந்த தீர்க்கதரிசனம் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். Okay, now let's look at the beast. நாம் இந்த மிருகங்களை பார்ப்போம். Now when we read in verse 4, 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, the first was like a lion and it had the wings of an eagle. I watched until its wings were torn off, and it was lifted from the ground so that it stood on 2 feet like a man, and the heart of a man was given to it. முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. Now this beast is Babylon. இந்த ராஜ்யம் பார்க்கும்போது பாபிலோனா இருக்கிறது. It fell and the next kingdom to take over was Persia. அது விழுந்தது. அது பின்பு எடுத்து கொண்ட ராஜ்யமானது பெர்ஷியாவின் ராஜ்யம். Now this is the fall of Babylon is prophesied in Isaiah 13 verses 19 to 22. பாபிலோன் கீழே விழும் என்று சொல்லி ஏசாயா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 22ஆம் வசனம் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. Also when you look at the prophecies in Isaiah, Jeremiah, certain pictures are used to describe Babylon. ஏசாயா அல்லது எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பாபிலோனை குறித்து சில வரைபடங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். Warning the people of Judah that Babylon is going to come, and one of the pictures is யூதாவின் ஆட்கள் இப்படியாக எச்சரிக்கை கொடுத்து பாபிலோன் சாம்ராஜ்யம் எழும்பு வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வரைபடம் இதுதான். Jeremiah chapter 4 verse 7. எரேமியா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். A lion has come out of his lair, a destroyer of nations has set out. He has left his place to lay waste your land, your towns will lie in ruins without inhabitants. உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். So we see here a lion being used. இங்கே பார்க்கும் பொழுது சிங்கத்தை உபயோகப்படுத்துகிறதை நாம் கவனிக்கிறோம். In Jeremiah 49:22, எரேமியா 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்பீர்களானால், look, an eagle will soar and sweep down, spreading its wings over Bozrah. In that day the hearts of Edom's warriors will be like the heart of a woman in labor. இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். Here we find eagles being used. இங்கே பார்க்கும்போது கழுகுகளை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Then when we look at Ezekiel chapter 17 verse 3, எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், say to them, this is what sovereign Yahweh says, a great eagle with powerful wings, long feathers and full plumage of varied colors came to Lebanon. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும்
பல வர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லிபனோனில் வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை பிடித்து. Now, what is this? If you go to verse 13 or verse 12, say to this rebellious house, do you not know what these things mean? Say to them, the king of Babylon went to Jerusalem and carried off her king and her nobles. So here we find eagles are being used to describe Babylon. இங்கே பார்க்கும்போது பாபிலோனை குறித்து இந்த கழுகுகள் வைத்து அது கொற்றாக அல்லது ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கலாம். So the beast that looked like a lion with eagle's wing is Babylon. சிறகுகள் கொண்ட சிங்கத்தை போல காணப்பட்ட இந்த மிருகமானது பாபிலோனை குறிக்கிறது. But there are some who say, no, this is not about Babylon, these beasts are different, and they say this is the United Kingdom or Great Britain. சில ஆட்கள் சொல்லுவார்கள் இது பாபிலோன் அல்ல, இந்த மிருகத்தை பார்க்கும்போது இது பாபிலோன் அல்ல, இது ஒன்றிணைக்கப்பட்ட இந்த யுனைடெட் கிங்டம் என்று சொல்லுவார்கள். Now why do they say that? ஏன் இப்படி சொல்லுகிறார்கள்? They say, look, it is lion. அவர்கள் சொல்றார், கவனிங்க, இது சிங்கம். Lion is Great Britain. சிங்கம் என்று பார்க்கும்போது கிரேட் பிரிட்டன் என்று சொல்லுவார்கள். And the wings, the eagle wings, that is US. அந்த கழுகுகளின் சிறல் பார்க்கும்போது அது அமெரிக்க தேசம் என்று சொல்லுவார்கள். And the wings being plucked out of the eagles, that shows that the United States will break away from Great Britain. அதாவது இந்த சிறகானது உடைக்கப்படும் அல்லது பிக்கப்படும் என்று பார்க்கும் பொழுது அமெரிக்க தேசம் இந்த கிரேட் பிரிட்டனை விட்டு வெளியானது என்று அதை குறித்து சொல்லுவார்கள். Because they say, look at the coat of arms of Great Britain, you see lion. So lion, this is Great Britain. இங்கே பார்க்கும்போது அதனுடைய சின்னத்தை நீங்கள் கவனிக்கும் போது கிரேட் பிரிட்டனோட சின்னத்தை பார்த்தீங்கன்னா சிங்கம், அதனால அதுதான் ராஜ்யம் என்று சொல்லுவார்கள். Well, so does Netherlands. நெதர்லாண்ட்ஸும் இப்படிதான் இருக்கிறது, அதனுடைய சின்னம். We find 3 lions here. இங்க 3 சிங்கங்களை நாம் பார்க்கிறோம். So can Netherlands claim that they are that beast because of the lion? அதாவது நீங்க நெதர்லாண்டை பார்த்து அவங்க சொல்ல முடியுமா, இந்த சிங்கம் நாங்க வச்சிருக்க சின்னமாய் வச்சிருக்கோம், நாங்க தான் அந்த மிருகம் என்று சொல்ல முடியுமா? Spain has also got lion there. ஸ்பெயின் நாடுக்கு பார்க்கும்போது அவங்களோட சின்னத்திலும் சிங்கம் இருக்கிறது. Sweden has got a lion there. ஸ்வீடன் பார்க்கும்போது அவங்களுக்கும் சிங்கம் இருக்கிறது. 4 lions in fact. இங்க 4 சிங்கங்கள் இருக்கிறது. Some flags also have a lion, for example this one. சில நாட்டினுடைய கொடிகளை நீங்கள் பார்க்கும்போது அதில சிங்கம் இருக்கும். உதாரணத்துக்கு இதை நீங்கள் கவனிக்கலாம். This is Sri Lanka. ஸ்ரீலங்காவின் கொடி. And then I like this one. This is Montenegro. இது மொன்டினெக்ரோவுடைய கொடி. Montenegro, small country near Serbia. செர்பியா கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு நாடு இது. Because they have lion and eagles. இங்கே பார்க்கும்போது சிங்கமும் கழுகும் உடைய படைத்தை கொண்ட கொடியை வைத்திருக்கிறார்கள். Can they claim that they are the beast? நாங்க தான் இந்த மிருகம் என்று அவர்கள் சொல்ல இயலுமா? Now if I would ask you, what was the beast that Daniel saw coming out of the sea? நான் உங்களை பார்த்து தானியேல் கண்ட அல்லது இந்த சமுத்திரத்தை விட்டு வெளியான மிருகம் எது என்று கேட்டால் நீங்க என்ன சொல்வீர்கள்? Well, if you say lion, you have to think again. நீங்க சிங்கம்னு சொன்னீங்கன்னு சொன்னா நீங்களுமா யோசிக்க வேண்டும். Let me read to you. The first was like a lion. நீங்க கவனிக்க வேண்டும், முதலாவது சிங்கம் போல் இருந்தது. So what he saw was not a lion but a beast that looked like a lion. ஆகினாலே அவர் பார்த்த அந்த காட்சியானது சிங்கம் கிடையாது, சிங்கத்தை போல் இருந்த ஒரு மிருகம். In fact, all the other beasts he would say like a bear, like. மற்ற மிருகங்கள் எல்லாம் பார்க்கும்போது போல இருந்தது, இது போல இருந்தது என்று அவர் சொல்லுவார். So I am afraid it is not Great Britain, it is Babylon. இது பார்க்கும்போது கிரேட் பிரிட்டன் கிடையாது, அது பாபிலோன் தான் என்று நாம் குறிப்பாக சொல்ல முடியும். Now the second beast in verse 5. இரண்டாவது மிருகம் 5ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, and there before me was a second beast which looked like a bear. It was raised up on one of its sides, and it had 3 ribs in its mouth between its teeth. It was told, get up and eat your fill of flesh. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலாவெலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின் என்று அதற்கு சொல்லப்பட்டது. Now this beast that Daniel saw was like a bear raised up on one side. தானியேல் கண்ட இந்த மிருகத்தை பார்க்கும்போது அது கரடியை போல் இருந்தது, ஒரு பக்கம் தூக்கி இருந்ததாய் கவனிக்கலாம். Because the Persian side was stronger than the Media. ஏன் என்று சொல்லும்போது நீங்கள் பார்க்கும் பொழுது மீடியாவை காட்டிலும் பெர்சியனுடைய பகுதி இன்னும் வலுவானதாய் இருந்தது. There were 3 ribs in its mouth.
அவர் தன்னுடைய வாயில் பார்க்கும்போது 3 விலா எலும்புகள் காணப்பட்டது. Now this is the sight, so if you can picture it, how this beast would have gone, just beat another animal by the sight. நீங்க இது நம்முடைய இந்த பக்கத்தில் இருக்கிறபடினாலே நீங்கள் கவனித்து பார்க்க முடியும். இந்த மிருகமானது எப்படி ஒரு 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 மிருகத்தை அல்லது ஏதோ ஒரு பகுதியை அடித்து 3 விலாக்களை தன்னுடைய வாயில் வைத்திருக்கிறது என்று சொல்லி. What are the 3 ribs? இந்த 3 விலாக்கள் எதை குறிக்கிறது? This is where books of history and commentaries help us. They give us the needed historical information. இங்கதான் சரித்திர புத்தகங்களும் கமெண்ட்ரிஸும் இப்படியாக நமக்கு வேண்டிய சரித்திர காரியத்தை நமக்கு கொடுக்கிறது. The 3 ribs are the 3 nations that Medo-Persia conquered. இந்த 3 விலா எலும்புகளை பார்க்கும்போது மெடோ பெர்ஷியா ஆண்டு கொண்ட 3 ராஜ்யங்களை அல்லது 3 நாடுகளை நமக்கு காண்பிக்கிறது. Lydia, which is part of modern Turkey. லீடியா பார்க்கும்போது இன்றைக்கு நவீன துர்க்கியா இருக்கிறது. And then Babylon and then Egypt. பின்பு பாபிலோன், பின்பு எகிப்து தேசம். So the second beast is Medo-Persia. இந்த இரண்டாவது மிருகத்தை பார்க்கும்போது மெடோ பெர்ஷியா என்று பார்க்கிறோம். The third beast. மூன்றாவது மிருகம். Now we should already know what the third beast is. மூன்றாவது மிருகம் என்ன என்று சொல்லி இப்பொழுதே நம்ம புரிந்துக்க முடியும். Verse 6, after that I looked, and there before me was another beast, one that looked like a leopard, and on its back it had 4 wings like those of a bird. This beast had 4 heads, and it was given authority to rule. அதன் பின்பு சிவிங்கியைப் போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. Now the next beast is Greece. அடுத்த மிருகம் பார்க்கும்போது கிரீஸ். The 4 wings represents the speed of its expansion. 4 இந்த சிறகுகளை நீங்க பார்க்கும்போது எவ்வளவு சீக்கிரமா அது வளரும் என்று சொல்லி நீங்கள் கவனிக்கலாம். Remember the beast like a lion with wings, that just shows not only how strong the beast is, but also the speed of conquering. நீங்க பார்க்கும்போது இங்க 4 முகங்களும் இப்படியாக 4 சிறகுகளும் உள்ள இந்த மிருகத்தை பார்க்கும்போது எவ்வளவு சீக்கிரமா அது போய் ஆளுகை செய்யும், நாட்டை பிடிக்கும் என்று சொல்லி நீங்கள் கவனிக்கலாம். So this beast having 4 wings represents the speed at the expansion of this kingdom. 4 சிறகுகள் கொண்ட இந்த மிருகத்தை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய ராஜ்யமானது எவ்வளவு சீக்கிரமாய் வளரும் என்று சொல்லி நீங்கள் கவனிக்க முடியும். Now the 4 heads are the 4 generals of Alexander the Great. இந்த 4 தலைகளை பார்க்கும் பொழுது மாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய 4 தளபதிகளை குறிக்கிறது. When Alexander the Great died, his kingdom was divided among his 4 generals. மாவீரன் அலெக்சாண்டர் மரணமடைந்த போது தன்னோடு கூட இருந்த அந்த 4 தளபதிகள் அந்த ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்கள். Yes, you can see on the screen, Lysimachus takes Asia Minor, that is Turkey. நீங்கள் பார்க்கலாம், லைசிமிகஸ் என்கிறவர் ஏசியா இன்றைக்கு பார்க்கும்போது துர்க்கி அதை எடுத்துக்கொள்வார். Cassander takes Greece and Macedonia. பின்பு கெசண்ட்ரா என்கிறவர் கிரீஸ் மற்றும் மெசடோனியாவை எடுத்துக்கொள்வார். Ptolemy takes Egypt and Palestine, that's Judea. பிட்டோலமி பார்க்கும்போது எகிப்து மற்றும் பாலஸ்தீன் அதாவது ஜூடியாவை அவர் பிடித்துக் கொள்வார். And Seleucus takes Syria, Babylon and Persia. பின்பு செலூக்கஸ் என்கிறவர் சீரியா, பாபிலோன் மற்றும் பெர்சியாவை பிடிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். In verse 7, 7வது வசனம், after that in my vision at night I looked, and there before me was a 4th beast, terrifying and frightening and very powerful. It had large iron teeth. It crushed and devoured its victims and trampled underfoot whatever was left. It was different from all the former beasts, and it had 10 horns. அதற்கு பின்பு தரிசனங்கள் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்துமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. So he sees a 4th beast, and he can't compare with any other beast, but it was frightening. இந்த 4வது மிருகத்தை பார்க்கும்போது எந்த மிருகத்தை ஓடும் அவரால் ஒப்பிட முடியவில்லை. ஆனால் அவர் சொல்கிறது பார்க்கும்போது பயங்கரமா இருக்கிறது என்று சொல்லி. Now, since the vision is an expansion of Nebuchadnezzar's dream, and with the mention of the iron teeth, the 4th beast must be the Roman Empire. இந்த தரிசனமானது நெபுக்கட்நேசர் கண்ட அந்த சொப்பனத்தினுடைய விரிவாக்கமா இருக்கிறபடினாலே அந்த இரும்பு பற்கள் கொண்ட இந்த 4வது மிருகமானது நிச்சயமாய் ரோமர் சாம்ராஜ்யமா தான் இருக்க முடியும். And the 10 horns correspond to 10 toes, which was the
kingdom of the or the league of the Antichrist. அந்த 10 கொம்புகளுடைய இந்த காரியத்தை பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவினுடைய காலகட்டத்தில் வரப்போகிற இந்த 10 விரல்களை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. So there seems to be a connection between the Roman Empire and the future Antichrist kingdom. ரோமர் சாம்ராஜ்யத்துக்கும் வரப்போகிற எதிர்கால சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு தொடர்பு பிணைப்பு உண்டு என்று சொல்லி நாம் இதில் கவனிக்க முடியும். But remember, the Roman Empire, most of the time people just look at the west, it is west and east. ரோமர் சாம்ராஜ்யம் என்று சொல்லும்போது எப்பொழுதுமே ஆட்கள் இப்படியாக மேற்கில் நடந்த காரியங்களை மாற்றம்தான் கவனிப்பார்கள், தெற்கிலும் நடக்கிற காரியங்களை உங்களுக்கு சேர்த்து கவனிக்க வேண்டும். So the Antichrist will come from the former Roman Empire. ஆகினாலே அந்தி கிறிஸ்துவானவன் முன்பே இருந்த இந்த ரோமர் சாம்ராஜ்யத்தில்தான் எழும்பி வருவான். We have our first clue regarding the area where the Antichrist will come from. It's a big area, but at least we have a clue now. அதாவது அந்தி கிறிஸ்து எங்கேருந்து வருவான் என்று சொல்லி அந்த பகுதியை இப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம். பெரிய பகுதியாக இருந்தாலும் நமக்கு இங்கே ஆதாரபூர்வமாய் காண்பிக்கிறபடினாலே இலகுவாய் புரிந்து கொள்ளலாம். All these beast kingdoms will culminate in the last beast kingdom, that's the kingdom of the Antichrist. இந்த எல்லா மிருகங்கள் அதாவது இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் கடைசியா அந்தி கிறிஸ்துவினுடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டு வரப்போகிறது என்று சொல்லி கவனிக்க முடியும். Now, it's like the strength of each kingdom is going to be in the final kingdom of the Antichrist. இந்த ஒவ்வொரு மிருகத்தின் அல்லது இந்த ராஜ்யங்களுடைய வலுவானது இந்த கடைசி ராஜ்யம் அல்லது அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியிலே சாம்ராஜ்யத்தில் இருக்க போகிறதை நாம் கவனிக்க முடியும். Let me read you Revelation 13. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். Starting in verse 1. 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். And the dragon stood on the shore of the sea, and I saw a beast coming out of the sea. He had 10 horns and 7 heads, with 10 crowns on his horns, and on each head a blasphemous name. Now listen to this, verse 2. The beast I saw resembled a leopard, but had feet like those of a bear, the second kingdom, and a mouth like that of a lion, the third kingdom. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. So you see that the final Antichrist kingdom has some elements of the first beast, the second beast, and the third beast that we saw in Daniel chapter 7. இந்த கடைசி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தானியேல் புஸ்தகத்தில் நாம் பார்த்த இந்த 3 மிருகங்களுடைய அடையாளம் அச்சுகளை கொண்டதா இருக்கிறதை நீங்கள் கவனிக்க முடியும். So it's like all the other previous kingdom, it culminates into the last kingdom of the Antichrist. இந்த மற்ற 3 ராஜ்யங்களுடைய காரியங்கள் எல்லாம் இந்த கடைசி சாம்ராஜ்யம் அல்லது அந்தி கிறிஸ்துவின் காலகட்டத்தில் இதெல்லாம் ஒன்றாக கூடி இணைந்து வருகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். Now Daniel was intrigued with the last beast. தானியேல் இப்படியாக இந்த கடைசி மிருகத்தினால் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். Because he had never seen a beast like this before. ஏன் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை அவர் கண்டதே கிடையாது. So the beast that he saw had a little bit of the lion, a little bit of the bear, a little bit of the leopard, all mixed together. That's why he couldn't say what kind of beast he saw. இந்த கடைசி மிருகத்தை தானியேல் கண்டபோது அவர் எதையெல்லாம் இந்த 3 மிருகத்தில் முதல் அந்த சிங்கம், அந்த கரடி, சிவங்கியை கண்டாரோ இதெல்லாம் ஒன்று கூடி அந்த ஒரு மிருகத்தின் மேல் இருந்தபடினால இது என்ன மிருகம் என்று சொல்லி அவரால் சொல்ல இயலவில்லை. Now he will see 10 horns. அவர் 10 கொம்புகளை பார்ப்பார். And this 10 horns we have seen corresponds with the 10 toes, and we have also seen in our previous lesson in Revelation chapter 17 that 10 horns are 10 kings. இந்த 10 கொம்புகளும் இப்படியாக அந்த 10 விரல்களுக்கும் ஒப்பிட்டு இருக்கிற காரியமாக தான் இருக்கிறது. அதே சமயத்தில் 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்க்கும்போது இந்த 10 கொம்புகள் என்று சொல்லும்போது 10 ராஜாக்களை குறிக்கிறது என்று சொல்லி நாம் கவனித்திருக்கிறோம். Now he would see a little horn coming out from the 10 horns. அவர் சொல்லுவார், ஒரு சின்ன இந்த 10 கொம்பிலிருந்து ஒரு சின்ன ஒரு கொம்பு எழுகிறதை கண்டேன். And this little horn will pull down 3 horns. இந்த சின்ன கொம்பானது மற்ற 3 கொம்புகளை இழுத்து கீழே தள்ளிவிடும். Now since the rock will come at the time of the 10 toes or the 10 kings,
இந்த கல்லானது அந்த 10 ராஜாக்கள் அல்லது 10 விரல்களுடைய காலகட்டத்தில் வருகிறபடினாலே, And when we read Revelation chapter 17, there will be 10 kings. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 10 ராஜாக்கள் அங்கே இருக்கிறார்கள். Probably what the Antichrist will do is, there will be 3 kings that may not cooperate with him well. He will get rid of them and bring his own 3 men to be the 3 kings. இந்த 10 ராஜாக்கள் ஒன்றாக வருகிற காலகட்டத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில 3 ராஜாக்கள் அவரோடு இணைந்தில்லாமல் போய்விடுவார்கள். ஆகினாலே அந்தி கிறிஸ்துவானவன் அந்த 3 ராஜாக்களை தள்ளிவிட்டு அவனுடைய ஆட்களை 3 ஆட்களை ஏற்படுத்தி ராஜாக்களாக அமர்த்தி வைப்பான் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். Now he comes from the former Roman Empire. Now if you see the light green here, this is the Roman Empire. நீங்க இந்த பச்சை வர்ணத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதுதான் ரோமர் சாம்ராஜ்யம். So you can see that it also includes the eastern part. இங்க கிழக்கு பகுதியும் ஒன்றாக இணைத்திருக்கிறதும் நீங்கள் கவனிப்பீர்கள். Now a little bit about the little horn. இந்த சின்ன கொம்பை குறித்து ஒரு சில காரியங்களை கவனிப்போம். Now I will just briefly talk about the little horn, that's the Antichrist here, but in one of the other lessons that we will come, I'll spend a bit more time and identify the little horn. இந்த சின்ன கொம்பை குறித்து ஒரு சில காரியங்களை இப்பொழுது நாம் கவனிக்க போகிறோம். அந்தி கிறிஸ்துவை குறித்து பின்பு வருமாறு பாடங்களில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக்கமாக இன்னும் அதிக நேரம் எடுத்து நாம் கவனிப்போம். Let me start from verse 24. 24ஆம் வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். The 10 horns are 10 kings who will come from this kingdom. After them another king will arise, different from the earlier ones. He will subdue 3 kings. Verse 25. He will speak against the Most High and oppress his saints and try to change the set times and the laws. The saints will be handed over to him for a time, times and half a time. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். Now observe this. இதை நன்றாக கவனியுங்கள். He will blaspheme God. அவன் தேவனுக்கு எதிராய் தூஷணம் பேசுவான். He will oppose the saints. பின்பு பரிசுத்தவான்களை அவன் ஒடுக்குவான். He will change laws and times. அவன் காலத்தையும் நேரத்தையும் மாற்றி அமைப்பான். In Daniel 13 we have 2 beasts. தானியேல் 13ஆம் அதிகாரத்தில் 2 மிருகங்கள் இருக்கிறது. The first beast is the Antichrist, the second beast is the false prophet. முதல் மிருகத்தை பார்க்கும்போது அந்தி கிறிஸ்துவா இருக்கிறது. இரண்டாம் மிருகத்தை பார்க்கும்போது கள்ள தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். So we find political power and religious power mixed together. இங்கே பார்க்கும்போது மதத்தினுடைய வல்லமையும் இப்படியாக அரசாங்கத்தினுடைய வல்லமையும் ஒன்றாய் சேர்ந்து வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். So the Antichrist who come will enforce his political agenda, political ideology that is mixed with religion. அந்தி கிறிஸ்துவானவன் எழும்பி வரும்போது இப்படியாக அரசாங்கத்தினுடைய பொலிட்டிக்கினுடைய காரியங்களை அவன் கொண்டு வந்து மதச்சார்ந்த காரியங்களை இணைத்து அவன் கொண்டு வருகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். He will change laws and times. இங்கே பார்க்கும்போது அவன் சட்டத்தையும் நேரத்தையும் மாற்றுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That means he will bring his own law and replace all other laws, and his law will be political and religion mixed together. அவனுடைய சொந்த சட்டத்தை அவன் கொண்டு வந்து மற்ற சட்டங்களை அவன் புறக்கணித்து விடுவான். அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் சொந்த சட்டத்தை கொண்டு வந்து மதத்தையும் இதுக்குள்ளாக கலந்து அவன் செயல்படுவான். And he will change the times. அவன் நேரத்தையும் மாற்றுவான் என்று பார்க்கிறோம். I don't really know exactly what it means. Maybe he will bring his own calendar. இந்த காரியம் சொல்லும் பொழுது என்னவென்று சொல்லி தெரியாமல் எனக்கு இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய சொந்த கேலண்டர் நாள் காட்டி அவன் கொண்டு வரலாம். Maybe instead of BC and AD, அவன் கிமு கிபி என்ற காரியத்தை அவன் சொல்லாமல், even now BC is before Christ. Some don't like that. இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கிமு என்று சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு முன் என்று சொல்லப்படுகிறது. சில ஆட்களுக்கு இதை பிடிக்காது. So they will use BCE, which is before common era. BCE அதாவது நவீன காலத்துக்கு முன்பாக என்று சொல்லி அழைப்பார்கள். And then instead of AD Anno Domini in the year of our Lord, they will use the word CE, common era. AD என்று சொல்லும்போது கர்த்தருடைய காலகட்டத்தில் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று சொல்லாமல் காமன் ஏரா என்று சொல்லுவார்கள். So
they want to remove Christ from the calendar. அந்த நாள்காட்டிலிருந்து கிறிஸ்துவை அகற்றிவிட வேண்டும் என்று சொல்லி செய்கிறார்கள். So he may bring in and get rid of BC and AD and bring his own calendar. அவன் இப்படியாக இந்த பிசி ஏடி இல்லாமல் சொந்த நாள்காட்டியை அவன் உள்ளாக கொண்டு வரலாம். And I think it probably be a political religious calendar. ஏறக்குறைய ஒரு மதமும் இந்த பொலிட்டிக்கும் அடங்கின ஒரு நாள்காட்டியை அவன் கொண்டு வரலாம். That gives you a clue as to who the Antichrist will be, another clue regarding the coming Antichrist. இந்த அந்திகிறிஸ்து யாரவனா இருக்க முடியும் என்று சொல்லி இது உங்களுக்கு ஒரு சின்ன வரப்படத்தை கொடுக்க முடியும். He who sent here, let him hear. காதுள்ளவன் கேட்க கடவான். And then it says oppression will last for 3.5 years. பின்பு இந்த ஒடுக்கும் காலமானது 3.5 வருஷம் நீடிக்கும் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். Now let me read to you Revelation 13 வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். verses 5 and 6. 5ஆம் வசனமும் 6வது வசனமும். The beast was given a mouth to utter proud words and blasphemies. We see that he will blaspheme God and to exercise his authority for 42 months, that is 3.5 years. Verse 6, he opened his mouth to blaspheme God and to slander his name and his dwelling place and those who live in heaven. Verse 7, he was given power to make war against the saints and to conquer them. And he was given authority over every tribe, people, language and nation. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. So you can see as we compare the little horn with Revelation 13 with the beast, it is the same person. இங்கே பார்க்கும் பொழுது இந்த மிருகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரே நபரை இது காண்பிக்கிறது. Then we also read about the vision of the throne. பின்பு பார்க்கும் பொழுது சிங்காசனத்தினுடைய இந்த தரிசனத்தையும் நாம் கவனிக்கிறோம். Let's read verses 9 and 10. 9வது வசனமும் 10வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். As I looked, thrones were set in place, and the Ancient of Days took his seat. His clothing was as white as snow, the hair of his head was white like wool. His throne was flaming with fire, and its wheels were all ablaze. A river of fire was flowing, coming out from before him. Thousands upon thousands attended him. 10,000 times 10,000 stood before him. The court was seated, and the books were open. Now let's compare that with Revelation 20. We will read verses 11 and 12. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தையும் ஒப்பிட்டு நாம் வாசிப்போமாக. And observe some of the similarities that we can see. இதில் உள்ள ஒற்றுமையான காரியங்களை நாம் கவனிப்போமாக. Then I saw a great white throne and him who was seated on it. Earth and sky fled from his presence, and there was no place for them. And I saw the dead, great and small, standing before the throne, and books were opened. Another book was opened, which is the book of life. The dead were judged according to what they had done, as recorded in that book. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். So you find a similar scene here in Revelation 20. இங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது எப்படி இதுக்கு முன்பாக வாசிச்சோமோ அதனுடைய ஒற்றுமையான காரியங்களை ஒன்றான காரியம் இங்கேயும் நீங்கள் வாசிக்க முடியும். So we read here about the Ancient of Days, that's the Father. இங்கே பார்க்கும் பொழுது நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்லி கவனிக்கணும், அவர்தான் பிதா. The Son of Man is Jesus Christ. மனுஷகுமாரன் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து. He was given absolute authority. இயேசுக்கு முழுமையான பரிபூர்ண அதிகாரம் கொடுக்கப்பட்டது. Verse 14 is worshipped by all. அவர் எல்லாவற்றினாலும் எல்லாரும் மூலமாக ஆராதிக்கப்படத்தக்கவர். Some translation will say all will serve him. சில மொழிபெயர்ப்பை பார்க்க எல்லோரும் அவரை சேவிப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு. The word pelak in the Hebrew can be translated as serve or worship. NIV puts it as all will worship him.
எபிரேயர் மொழியில் பெராக் என்று சொல்லும் பொழுது ஆராதனை அல்லது சேவிப்பெண் நீங்கள் சொல்லலாம். NIV மொழிபெயர்ப்பிலே ஆராதனை என்று சொல்லி போட்டிருப்பார்கள். His kingdom will be an eternal kingdom. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாய் இருக்கிறது. Now in verse 18 and 27. 18வது வசனமும் 27வது வசனமும். But the saints of the Most High will receive the kingdom and will possess it forever. Yes, forever and ever. Verse 27. Then the sovereignty, power and greatness of the kingdoms under the whole heaven will be handed over to the saints, the people of the Most High. His kingdom will be an everlasting kingdom and all rulers will worship and obey him. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரிகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். So we find that the kingdom of God that Jesus Christ brings, the saints will possess that kingdom. இங்கே பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யமானது இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்போகிற அந்த ராஜ்யமானது பரிசுத்தவான்கள் இதில் நின்று ஆளுகை செய்வார்கள். But I also want you to observe this. ஆனாலும் இதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். The saints will possess the kingdom. See what will happen to them in verse 25. ராஜாக்கள் அதாவது இந்த ராஜ்யத்தை கைப்பற்றுகிற ராஜாக்கள் இவர்களுக்கு என்ன நேரிடும்? 25வது வசனத்தை வாசியுங்கள். He will speak against the Most High and oppress his saints and try to change the set times and the laws. The saints will be handed over to him for times and half a time. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். The saints will be persecuted by the Antichrist for 3.5 years. But after that, when Jesus Christ comes and defeats the Antichrist, the little horn, the saints will possess the kingdom. பரிசுத்தவான்கள் இப்படியாக அந்த கிறிஸ்துவின் கையில் ஒப்புவிக்கப்பட்டு அவன் பரிசுத்தவான்களை துன்புறுத்துவான். பின்பு இயேசு கிறிஸ்துவானவர் வந்து யுத்தம் செய்து இவர்களை ஜெயித்திருப்பார் என்று பார்க்கிறோம். Saints are persecuted, then the saints will reign. இங்கே பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் உபத்திரப்படுத்தப்படுகிறார்கள், பின்பு இந்த பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்கிறார்கள். So a quick comparison, Daniel chapter 2, 7 and let's look what it represents. இங்கே பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ஒப்பிட்டு பார்த்து இது எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம். Daniel chapter 2 and Daniel chapter 7, you can see the goal in Daniel 2 is the lion in Daniel 7. இங்கே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பொன்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சிங்கத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். That's Babylon. அதுதான் பாபிலோன் சாம்ராஜ்யம். The silver in Daniel 2 is a bear in Daniel 7, that's Medo-Persia. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வெள்ளியை பார்க்கிறீங்க, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் கரடியை பார்க்கிறீர்கள், அது மெடோ-பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. Of course, remember, like a lion, like a bear. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வோம், சிங்கத்தை போல கரடியை போல என்று சொல்லி. The brass in Daniel 2 is the leopard in Daniel 7, that is Greece. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வெண்கலத்தை பார்க்கிறீர்கள், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சிவங்கையை பார்க்கிறீர்கள், அது கிரீஸ் சாம்ராஜ்யத்தை சொல்கிறது. The iron in Daniel 2 is the frightening beast in Daniel 7, that is Rome. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது இரும்பை பார்க்கிறீர்கள், தானியேல் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பயமுறுத்துகிற அல்லது பயங்கரமான மிருகம், அதனுடைய ராஜ்யம் எதுவென்று சொன்னால் ரோமர் சாம்ராஜ்யம். The 10 toes in Daniel 2 is the 10 horns in Daniel 7 and the little horn, that's the Antichrist confederacy. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே 10 விரல்களை கவனிக்கிறீர்கள், தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே 10 கொம்பும் அந்த சின்ன கொம்பையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அது எதை காண்பிக்கிறது? அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ஆட்சி புரிகிற ஆட்களையும் காண்பிக்கிறது. Remember the rock, that is the kingdom of God. அந்த கல்லை நீங்கள் கவனிக்கும் போது பின்பு அது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. In Daniel 2 we have the metals and the rock, metals versus the rock. தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது இப்படியாக அங்கே லோகங்களும் கல்லும் இருக்கிறதே, அது போரிடுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Remember the huge Goliath and David. நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அந்த பெரிய கோலியாத் பின்பு தாவீது. One stone that hit the forehead of Goliath and Goliath just collapsed.
ஒரே கல் இப்படியாக கோலியாத்தின் தலை மீது வந்து விழுந்தபடினாலே அவன் கீழே விழுந்ததை நீங்கள் பார்க்கலாம். The greater David is coming, and when he comes this time it's going to hit the feet and the whole statue is going to disappear. இன்னும் பெரிதான தாவீது வரப்போகிறார். அவர் வந்து இந்த சிலையினுடைய காலை அடிக்கப் போகிறார். அடிக்கும் போது அது முற்றிலுமாய் அழிந்து போகிறதை நீங்கள் பார்க்கலாம். So Daniel 2 it is metal versus the rock. In Daniel 7 it is the beast versus the man, the son of man. தானியேல் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இப்படியாக உலோகங்களும் கல்லும் இங்கு ஒன்றுக்கு எதிராக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிருகங்களும் மனுஷர்களும் எதிரின்று போரிடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். So it's man's kingdom versus God's kingdom. ஆகினாலே மனுஷனுடைய ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யம் எதிர்த்து நின்று யுத்தம் செய்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Now this is the list of all the nations that were under the Roman rule. இதுதான் இப்படியாக ரோமர் ஆட்சியின் கீழ் இருக்கிற நாடுகளை நீங்க இங்க பார்க்கலாம். All those that are put in black, these are the east. இந்த கருப்பு வண்ணத்தில் இருக்கிற நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் கிழக்கு பகுதியை சேர்ந்தவர்கள். You have Libya, Israel, Tunisia, Saudi Arabia, Kuwait, Egypt, Syria, Jordan, Turkey, Sudan. So you can see the Roman Empire, not just the west, but we also need to understand the eastern part, and most of the nations here, they are around the Middle East area. நீங்க இந்த ரோமர் சாம்ராஜ்யத்தை பார்க்கும்போது மேற்கு பகுதியை மாத்திரம் நீங்க பார்க்க கூடாது. இங்கே கிழக்கு பகுதியும் நீங்கள் கவனிக்க வேண்டும். கிழக்கு பகுதியை கவனிக்கும் போது இன்றைக்கு பார்க்கும்போது இந்த அரபிய நாடுகளில் இது சுற்றி இருக்கிறது. Around the Middle East area. இங்க மத்திய கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது. This is important because as the prophecy progresses and it focuses, we will see the location from where the Antichrist will come from will get it will get closer and closer. இது முக்கியமான நாடுகளாக இருக்கிறது. நீங்கள் இது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்ன தீர்க்க தரிசனமானது நம்ம தொடர்ந்து பார்த்து வரும் பொழுது அது குறிப்பிட்டு சரியான இடத்துக்கு நம்ம கொண்டு வருகிறதை நீங்கள் கவனிக்கலாம். Now Daniel was shown the kingdoms of Babylon, Persia, Greece and Rome. தானியேலுக்கு இப்படியாக பாபிலோனின் ராஜ்யம், மெடோ பெர்சியாவின் ராஜ்யம், கிரீஸின் ராஜ்யம், ரோமர் சாம்ராஜ்யத்தை காண்பிக்கப்பட்டது. He was shown the 10 kings of the end times. கடைசி நாட்களில் வரப்போகிற 10 ராஜாக்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. He was shown the Antichrist as the little horn. அந்தி கிறிஸ்து தான் அந்த சின்ன கொம்பு என்று சொல்லி காணப்பட்டிருக்கிறது. He saw judgment taking place. அங்க நியாய தீர்ப்பு நடக்கிறதை தானியேல் பார்க்கிறார். And the second coming, the Son of Man coming on the clouds. அதே சமயத்தில் இரண்டாவது வருகை மனுஷகுமாரன் அந்த வானம் ஏறி வருகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். Now let us close with a personal application. தனிப்பட்ட ரீதியான காரியங்களில் வைத்து நாம் முடிவு கொண்டு வருவோம். Let me end with a personal application. நமக்கு தோதுவான காரியத்தை கொண்டு நான் முடிவு கொண்டு வருகிறேன். I'll give you 2 words. 2 காரியங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Meet. முதலாவது காரியம் சந்திக்க and face. இரண்டாவது காரியம் எதிர்கொள்ள. Number 1, be prepared to meet the King of Kings as he returns to rule this world. முதல் காரியமானது ராஜா மீண்டும் இந்த உலகத்துக்கு வரும்போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமா. Be prepared to be a part of his kingdom. அவருடைய ராஜ்யத்தின் ஒரு பங்காளராக நாம் இருக்க நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். Number 2, be prepared to face the Antichrist who will persecute the followers of Jesus Christ. இரண்டாவது காரியமானது இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களை துன்புறுத்த அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்கிற இந்த காரியத்தை நீங்கள் சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். I think the biblical perspective, the biblical teaching is this, and the balanced one is be prepared to meet the King of Kings and be prepared to face the Antichrist. வேதாகமத்தின் அடிப்படையில் உள்ள சிறந்த ஒரு போதனை இருக்கும் என்று சொன்னால் முதல் காரியமானது ராஜா அவரை சந்திக்க நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அந்தி கிறிஸ்துவினுடைய இந்த உபத்திரத்தையும் சந்திக்க நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Yes, he will oppress the saints. அவன் நிச்சயமா பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். Now when we read Revelation chapter 12, if you compare verse 6 and verse 14, you will discover that times and half a time is 3.5 years. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6 வசனம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த காலத்தை நீங்கள் கவனித்து கணக்கெடுப்பீர்கள் என்று சொல்ல 3 வருஷத்தை குறிக்கிறது. Also Revelation 13 verse 5, I believe that 5 verse 5-6, when we read that he will oppress the saints for 42 months, which is 3.5 years. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள் 42 மாதங்களாக துன்புறுத்துவான் என்று சொல்லி கவனித்து பார்க்கும்போது அது 3 வருஷத்தை குறிக்கிறது. So yes, the Antichrist will oppress the saints. ஆகினாலே ஆமாம் அந்தி கிறிஸ்து நிச்சயமாய் பரிசுத்தவான்களை துன்புறுத்துவான். But it is the saints who will possess the kingdom and they will possess it for all eternity.
ஆகில இருந்தாலும் பரிசுத்தவான்கள் தான் தேவராஜ்யத்தில் கைப்பற்றி நிற்பார்கள், அவர்கள் நித்திய நித்தியமாய் ஆளுகை செய்வார்கள். Stand firm in persecution. உபத்திரவத்தில் உறுதியாய் நில்லுங்க. Hold on to Jesus in the midst of tribulation. உபத்திரவத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்து உறுதியாய் பிடித்துக் கொண்டு நில்லுங்கள். Because the Antichrist does not have the last say, it is Christ who will have the last say. ஏனென்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவானவன் தான் கடைசியா நின்று ஆளுகை செய்யப்படுவர் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் நித்தியமாய் ஆளுகை செய்ய போகிறார். So be prepared to meet and be prepared to face. ஆகினாலே சந்திக்க ஆயத்தமாயிருங்கள், எதிர்கொள்ளவும் ஆயத்தமாயிருங்கள். I'll see you again in the next lesson. God bless you. மீண்டுமாய் அடுத்த பகுதியிலே உங்களை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.